அண்ணி ஒண்ணும் இல்ல. என் புருஷன் கொண்டா இருக்காது. அவரு அண்ணி. இருப்பாரு. எனக்கு தெரியும். அண்ணி. எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல. அவரு கொண்டா இருக்காது. எனக்கு தேனு ஒண்ணும் இல்ல. அண்ணி தேனு முத்து தண்ணி கொண்டு வாப்பா. தேனு அம்மாடி அம்மா தேனு சீக்கிரம் கொண்டு வாப்பா. தேனு உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னங்கம்மா தேனு அம்மாடி தேனு அத்தை, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்ல? ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆயிருக்காதுமா. நீ தைரியமா இரு. நீ வா எந்திரி வந்து படு. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். எந்திரிமா. தேனு அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. ஆமா ஆமா. ஏய் சீ என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? எங்க என்ன ஓவர் ஆடுறீங்க? இப்ப நான் என்ன இல்லாதது சொல்லிட்டேன்? சக்தி சொன்னது சொல்லி டவுட்டா இருக்குன்னு தான் சொன்னேன். இவ கன்ஃபார்மே பண்ணிட்டா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? உன்னெல்லாம் கூட்டு வந்தேன் பாரு. என்ன நானே அடிச்சுக்கணும். ச்சே. அம்மா அம்மா அண்ணி அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன்பா. தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுவாப்பா. அம்மா நான் இருக்கணுமா? வேண்டாம் முத்து, இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமாம்மா உத்தரா எங்க? அவ இந்நேரத்துக்கு தூங்கிருப்பாப்பா. நீ கிளம்பு. வேணும்னா சுகந்திய வீட்டுல விட்டுட்டு நான் வந்துடட்டுமா? வேண்டாம்ப்பா. அப்படி ஏதாவது வேணும்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். முத்து, என்னம்மா? உன் அண்ணனுக்கு ஒன்னும் ஆகலையே. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாமலையா இருப்பேன்? அவனுக்கு ஒன்னும் ஆகாது. நீ பொறுப்படுப்பா. போ. சரிம்மா, ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சரி சரி. ஏய் வந்து தொலை. அம்மா அம்மா, நான் போய் கதவு மூடுறேன். அவ சொன்னதானே நான் சொன்னேன். அதுக்கே இவ என்ன அடிக்கிறா? இனிமே இவ வரவே வேணாம்ப்பா.
ஹலோ ஹலோ ஆ ஆனந்த். உத்ரா சொல்லுங்க ஆனந்த். ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மாதானா? இல்லை, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்பா? அம்மா, அப்பா, கீதா, மாமா, குழந்தைங்க, அரவிந்த், ஊர்ல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. போதுமா? அதுக்கு எங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, எப்படி ஒவ்வொருத்தரையா கேட்க போறேன்னு தெரியும், அதான் நானே சொல்லிட்டேன். வேற 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 சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அப்புறம் 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 ஹலோ. சொல்லு உத்ரா. சொல்லுன்னு என்ன கேட்டா? நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, அப்போ நீங்க தான் சொல்லணும். ஐயோ, ஆமா இல்ல, நான் தான் சொன்னேன்ல. இல்ல, நீ நல்லா இருக்கியான்னு கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேனே. ஆமா இல்ல, சொல்லிட்டேன். சரி, நான் காலை கட் பண்ணிட்டுமா? கட் பண்ண போறியா? வேற என்ன செய்யறதா? நீங்க ஏதாவது பேசுனா பரவாயில்ல, பேசி முடிச்சாச்சுன்னா கட் பண்ண வேண்டியதானே? அதுவும் கரெக்ட் தான். இல்ல, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்தா சொல்லலாம், இல்ல ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு இருந்தாலும் கேட்கலாம். என்ன கேக்குறது? ஐயோ, ஏதாவது கேளு ப்ளீஸ். ஆனந்த், சொல்லு உத்ரா. நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனாங்கல்ல, அந்த விஷயம் என்னாச்சு? ஓ, அதுவா? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். போய் பாத்தீங்களா? போட்டோ காமிச்சாங்க. போட்டோல பார்த்தே பிடிக்கலையா? போட்டோ பார்க்கவே பிடிக்கல. புரியலையே. போட்டோ கூட நான் பார்க்கலன்னு சொல்றேன். அப்புறம் போட்டோ கூட பார்க்காம எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவீங்க? தோணிச்சு சொல்லிட்டேன். ஏன்? தெரியல. ஹலோ. சொல்லுங்க. இல்ல, திடீர்னு சைலண்ட் ஆன உடனே நீ கட் பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் சொல்லிட்டேனே. சரி, ஓகே, அப்ப நான் காலை கட் பண்ணிடுறேன். உத்ரா. என்ன? அது வந்து அது வந்து
ஒன்றும் இல்லை. ஓகே, குட் நைட். குட் நைட். தேனு, அம்மாடி இந்தா. ஏமா, ஏன் அழுவுற? ஏன் அத்தை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து நம்மள ஏன் இப்படி நோக்கடிக்கிறாங்க? நம்ம நாதியத்து நிர்கதியா நிக்கிறதுனால தானே இந்த நிலைமை. அத்தை, நாம 2 பேரும் தனியா இருந்து கஷ்டப்பட்டப்ப கூட மனசுல நம்பிக்கை இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, எல்லா உறவும் நம்ம கூட தான் இருக்கு. ஆனா இப்பதான் அத்தை எனக்கு தனியா இருக்கிற மாதிரி தோணுது. எல்லாருமே சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிட்ட மாதிரி இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு நான் இருக்கேன் இல்ல? நீங்க இருக்கிறதுனால தான் அத்தை நான் உயிரோடவே இருக்கேன். இல்லன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் அத்தை. என்னடா அப்படின்னு பேசக்கூடாது. சுகந்திக்கு நான் என்ன அத்தை துரோகம் பண்ண? முடியாத நிலைமையில தானே நாம அவ வீட்டுல போய் இருந்தோம். அதுவும் அவளுக்கு பிடிக்கலன்னதும் நாம வேலைக்கு போயிட்டோம்ல. அப்புறம் ஏன் அத்தை இப்படி நம்மள தேடி வந்து நோக்கடிக்கணும்? என்னம்மா பண்றது? மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா உண்மையான சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அது நம்ம சக்தி மாதிரி பொண்ணுங்களுக்கு. ஆனா சுகந்தி மாதிரி பொண்ணுங்களுக்கு மத்தவங்களை சங்கடப்படுத்தி பாக்குறதுலதான் சந்தோஷமே. இதுக்கு நாம பேசாம தனியாவே இருந்திருக்கலாமே. அப்படி இல்லம்மா, நாம இங்க வந்து தங்கினது நம்ம சக்திக்காகத்தான். அவ அத்தனை சோகத்தையும் தாங்கிக்கிட்டு அவ உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு பிரச்சனை இருந்தோ அதுக்கு வைத்தியம் பார்க்காம நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நாம அவளோட வார்த்தையை மதிக்காம இருந்தா எப்படிமா? தேனு, நீ வேணும்னா பாரேன், கண்டிப்பா உன் புருஷனோட தான் வருவா. வா, நாம போய் நம்ம வேண்டுதலை செய்யலாம். வா, நிச்சயமா நமக்கு அந்த அம்மன் கருணை காட்டுவா. வா வா, கண்ணை தொடச்சுக்க. வா. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. என் பேரு சக்தி. சென்னை போலீஸ் கமிஷனர் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன விஷயமாமா? என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் மிஸ்ஸிங். அவரை தான் தேடிட்டு இருக்கோம். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. நானும் பர்சனலா தேடிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ உங்க உதவி தேவைப்படுது. என்ன உதவிமா? தாமிரபரணி ஆறு எந்தெந்த ஊரை கடந்து போகுதுன்னு அதோட ரூட் மேப்போ இல்ல டீட்டெயில்ஸோ கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இந்த டீட்டெயில்ஸை நான் இன்டர்நெட்ல இருந்தே எடுத்துட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்கிட்டே இருக்குமா, கொஞ்சம் இருங்க, அதோட காப்பியை தரேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அப்ப நான் போயிட்டு சரி வரேன். போயிட்டு வாம்மா. மா மடிப்பிச்சு கேக்குறோமா? இருங்கம்மா வரேன். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போடுங்கம்மா. பார்த்து பார்த்து பார்த்து. என்னம்மா வேண்டுதல்? என் வீட்டுக்காரர் உடம்பு முடியாம இருக்காரு. என் பிள்ளையும் பேரனும் காணாம அந்த போயிட்டாங்க. அம்மன் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாமா? நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. இந்த ஊர்ல கதிர்வேல்னு யாராவது புதுசா பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, பார்க்கலாமா? ஊருக்குள்ள போனா ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் தூரம் போனா ஊர் வந்துடும், அங்க போய் கேட்டு பாருங்க. சரி. ரொம்ப சரி. தேங்க்ஸ். அம்மா என்னம்மா? மடிப்பிச்சு எடுக்கிறோமா? அப்படியா? கொஞ்சம் இருங்க. லதா, ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. நன்றிம்மா. வா. என்னம்மா வேண்டுதல்? என் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில இருக்காரு. என் பெரிய புள்ள காணாம போயிட்டான். என் பேர குழந்தையும் காணோம். அவங்களெல்லாம் மீட்டு கொடுன்னு அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்கோம்மா. சரிம்மா, கண்டிப்பா அம்மன் உங்க குறைய தீர்த்து வைப்பா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. சரிம்மா. வா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே அம்மா தாயே, நாராயணி நமோ. உனக்கு மடிப்பிச்சை எடுத்து பொங்கல் வைக்க போறோம். எங்க வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றி கொடுமா. அதெல்லாம் நான் பார்த்து பண்ணுறேம்மா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது ஆக வேண்டிய பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சரி, நீ போமா. என்ன விஷயம் சார்? கதிர்வேல்னு யாரையாவது இந்த ஊர்ல புதுசா பாத்திருக்கீங்களா? இல்லையே, நான் அப்படி யாரையும் பார்க்கலையே சார். நல்லா யோசிச்சு இந்த சொல்லுங்க. போட்டோல இருக்கிறவரை இந்த தான் போட்டோல பாத்திருக்கீங்களா? இருக்கிறவர்தான். இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் சரியா தெரியல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எங்க பாத்தீங்க? அது எந்த இடத்துலன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக அவரை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு.